எவ்ரிவான், இன்னைக்கு நம்மளோட கல்பனா பிளாசால திருவாதிரை ஸ்பெஷல் திருவாதிரை களி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பர்ஃபெக்டாக திருவாதிரை களி வந்து உங்களுக்கும் ஈஸியாகவே செய்ய வரும். இதுக்கு வந்து நான் இங்கே 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ ஒரு பேனில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பச்சரிசி இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துட்டு நல்லாவே வந்து வறுத்து எடுத்துக்கணும். நம்ம பொரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வந்து நம்ம நல்லா வந்து இதை வறுத்து எடுத்துக்கணும். ஸோ கைவிடாமல் வந்து கலரிட்டே இருங்க. ரொம்ப வந்து லைக் கோல்டன் ப்ரௌனாகவும் வந்து ஆகிடக்கூடாது. நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு உங்களுக்கு நல்லாவே சூப்பரான ஒரு அரோமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வரும்போது வந்து நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம எடுத்து வச்சுக்க பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, ஸோ அதையும் வந்து பேனில் சேர்த்துட்டு நல்லாவே வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஸ்மெல் பார்த்திங்கன்னா வரும். அந்த மாதிரி வரும்போது நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ 2மே சூப்பராக வறுத்தாச்சு. இது வந்து நல்லாவே வந்து ஆற விட்டுடலாம். ஆற விட்டதுக்கப்புறமா வந்து நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக வந்து நான் இங்கே ஒரு பேனில் வந்து 2 கப் அளவுக்கு வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து ஸ்வீட் வந்து கம்மியாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து 1.25 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லாவே வந்து கலந்து விட்டுக்கலாம். நம்மளோட வெல்லம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் வந்து நல்லா கரையணும். வெல்லம் வந்து இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்போ அந்த வெல்லத்தில் இருக்க மண் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஃபில்டர் ஆகி வந்துடும். பாருங்கள், கடைசியாக எந்த அளவுக்கு வந்து மண் நின்று இருக்கு. ஸோ இப்போ வந்து இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த வெல்லத்தோட தண்ணியை வந்து நம்ம பேனில் சேர்த்துக்கலாம். வெல்லத்தோட தண்ணி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 1.5 கப் அளவுக்கு வந்திருக்கு. இது கூடவே வந்து நான் வந்து 4.5 கப் அளவுக்கு தண்ணி, சாதா தண்ணி வந்து 4.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கேன். 2ம் சேர்த்து 6 கப் அளவுக்கு வந்து சேர்த்துட்டு இது கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லாவே வந்து கலந்து விட்டுக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கிறேன். இன்னுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து லைட்டாக கொதி வரணும். இந்த மாதிரி கொதி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த அரிசி பருப்பு இருக்கு இல்லையா, ஸோ அதை பவுடரை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலரிக்கோங்க. லம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாத மாதிரி வந்து கலரி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இது நல்லாவே வந்து வேகணும். அந்த அரிசி பருப்பு எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வேகணும். இது வேகிற டைமில் வந்து நம்ம இன்னொரு தாளிப்பு கரண்டியில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா இதில் வந்து நான் முந்திரி வந்து சேர்த்துட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் முந்திரி, கிஷ்மிஷ் எதுனாலும் வந்து சேர்த்துக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லாவே வந்து குக் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லாவே வந்து கலரி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு திருவாதிரை களி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிருக்கு. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் திருவாதிரையில் பார்த்திங்கன்னா வந்து இது ரொம்பவே ஃபேமஸ். இதை வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் பிகினர்ஸ் இது வரைக்கும் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி எங்களோட சேனலில் நாங்கள் நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாசாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். Stay tuned with the channel for our upcoming videos. See you, tata, bye bye.